பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம ஒரு அப்பம் எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். பொதுவா அப்பம் அப்படிங்கிற போது வெல்லம் சேர்த்து வாழைப்பழம் சேர்த்து அந்த மாதிரி பண்ணுவோம், ரவை சேர்த்து பண்ணுவோம், அரிசி மாவு, அப்புறம் மைதா மாவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நிறைய ரேஷியோல விதவிதமா நம்ம மாத்தி பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதுல ஒரு வகை என்னன்னா மைதா மாவு சேர்த்து. மைதா மாவு, தேங்காய் பால், சர்க்கரை 3 சம அளவு எடுத்துக்கிட்டு மாவா கரைச்சிட்டு, நான் ஒரு சின்ன மாற்றத்துக்காக அதில் ஏலக்காய் தூளுக்கு பதிலாக வெண்ணிலா எசன்ஸ், இந்த வெண்ணிலா எசன்ஸ் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுவும் இந்த தேங்காய் பால் மைதா சர்க்கரை காம்பினேஷனுக்கு அது நல்லா பொருந்தி போகும். அதனால இன்னைக்கு அதில் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் மைதா, சர்க்கரை, நான் ஏற்கனவே எல்லாம் அளந்து வச்சிருக்கேன். அதில் சர்க்கரை, தேங்காய் பால், இந்த மாதிரி ஒரு கம்பினால கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் நம்ம மைதா, சர்க்கரை, தேங்காய் பால் எல்லாமே சம அளவு போட்டிருக்கோம். அதில் இப்போ சில துளிகள் இந்த வெண்ணிலா எசன்ஸ், ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ், இது இந்த வாசனைக்காக. இந்த விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ இது கரைச்சாச்சு நல்லா. இந்த சர்க்கரை மேலும் கரையிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை எனக்கு நல்லா கொஞ்சம் கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். அந்த நேரத்தில் கடாயில் எண்ணெயை காய வச்சிடலாம். சர்க்கரை கரையிட்டோம் நல்லா, அதுக்குள்ளேயும் எண்ணெயும் காஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த அப்பத்தை ஊற்றுறது ஒன்று தான் வேலை. நிதானமாக நல்லா வேகட்டும். வெந்து மேலே எழும்பி இப்படி லேசாக எடுத்து விடணும். ஏன்னா மைதா மாவு சர்க்கரையெல்லாம் சேர்க்கறதுனால இதை லேசாக எடுத்து விடுற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னன்னா, இதை தீயை நிதானமாக ரொம்ப குறைச்சும் வைக்காதீங்க, ரொம்ப குட்டியும் வைக்காதீங்க. நிதானமாக வச்சோம்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இந்த வெந்து வரும்போது அந்த கலர் கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப தீ ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சடால்னு சுருங்கி நிறம் மாறும். இந்த அப்பத்தில் நிறைய எண்ணெய் இருக்கும். கட்டாயம் அந்த எண்ணெயை நல்லா வடியை விட்டு எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இந்த அப்பம். ஏன்னா இதில் கட்டாயம் எண்ணெய் கோத்துக்கிட்டு இருக்கும். சர்க்கரை, மைதா, தேங்காய் பால் கேட்கவே வேணாம். அந்த காம்பினேஷனில் இருக்க போது எண்ணெய் கோத்துக்கிட்டு தான் இருக்கும். நல்ல வடியை விட்டு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இந்த அளவு நம்ம அப்பம் பண்ணும்போது, நம்ம கொடுத்துருக்க அந்த 1/2 கப்பு இது பண்ணும்போது ஒரு 7லேருந்து 8 அப்பம் நமக்கு நார்மல் சைஸ் அப்பம் கிடைக்கும். பொதுவாக இந்த அப்பம்லாம் பார்த்தீங்கன்னா கோவில்களில் போகும்போது, குறிப்பாக மதுரை கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா புளியோதரை, இந்த அப்பம், அதிரசம் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கொத்தா மாதிரி இருக்கும். ஆனால் அது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அவங்க என்ன போட்டிருப்பாங்க என்ன எதுன்னு தெரியலனாலும் அந்த அப்பம் பார்த்தீங்கன்னா அதனோட ஷேப்பும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கோயிலுக்கு போனால் அந்த புளியோதரையோ அப்பமோ வாங்காமல் நிச்சயமாக வர முடியாது. இன்னொன்று என்னன்னா, அந்த புளியோதரையில் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் பரவலாக எல்லா இடங்களும் பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி ஷீட்டு கீட்டு இந்த மாதிரிலாம் போயிடுச்சு. ஆனால் இன்னமும் மதுரை கோயில்களில் குறிப்பாக சொல்லணும்னா வாழை இலையில் ரொம்ப அழகாக அதை மடிச்சிருப்பாங்க அந்த புளியோதரையை. ஸோ அந்த அந்த இலைக்கே உரிய ஒரு அலாதி வாசனையோடு அது நல்லாவே இருக்கும். இப்போ இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா இப்போ கரைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திரும்ப கொஞ்சம் போல் மைதாமா போட்டு நம்ம நான் கரைச்சிக்கிட்டேன். என்ன காரணம்னா, நம்ம ஊற்றின தேங்காய் பால் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் அதாவது அளந்து 1 கப்புன்னு வச்சா கூட சில நேரங்களில் இது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அதனால் அந்த மாதிரி நேரத்தில் பயந்துட வேணாம். நம்ம என்ன இவ்வளோ தண்ணியாக இருக்கே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக கொஞ்சம் மைதா மாவு அதில் சேர்த்து நல்லா ஊற்றிடலாம், கலந்துக்கலாம். அதே சமயம்
எப்பவுமே எந்த பலகாரம் பண்ணாலும் சரி, அது ஸ்நாக்கோ ஸ்வீட்டோ எது இருந்தாலும் ஒரு சின்ன ட்ரையல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை முதல்ல நம்ம செஞ்சு பார்த்துடணும். ஒரு எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூன் அதில் ஊற்றுங்க. உங்களோட மாவு கம்மியாக இருந்தாலோ இல்லை சர்க்கரை கூடி போனாலோ தனியாக தெரியும். அது பல பல பலம் பிரிஞ்சுக்கிட்டு அங்கங்கே முத்து முத்து முத்தாக தனித்தனியாக வந்துடும். அந்த நேரத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மைதா சேர்த்துக்கிட்டு நல்லா கரைச்சிக்கிட்டு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இனிப்போட அளவு நிச்சயமாக அது கரெக்டாக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப குறையாது, இனிப்போட அளவு கரெக்டாக இருக்கும். அந்த மைதா கொஞ்சோண்டு சேர்க்கறதுனால இனிப்போட அளவு குறைஞ்சிடாது. அதனால் கொஞ்சம் ஊற்றி பாருங்கள். எப்போவுமே அதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம சொல்லியிருக்கோம். முறுக்கெல்லாம் செய்யும்போது கூட ஒரு சின்ன நீள் உருண்டை அதை உருட்டி பார்த்தீங்கன்னா அந்த பதமாக எண்ணெய் காஞ்சிருக்காங்கிறதுக்கும் நமக்கு தெரியும். அதிரசம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தட்டி நம்ம போடும்போது அது பிரியாமல் வருதான்னு பார்த்தா தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்த உடனே மொத்தத்தையும் ஊற்றிட்டு ஐயோ சரியாக வரலன்னு சொல்கிறத விட ஒரு சிட்டிகை ஊற்றி பார்த்து அது கரெக்டாக வருதுன்னு தெரிஞ்சால் அதோடு நிறுத்திக்கலாம். அதில் சரியாக வரலைன்னா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அதை நம்ம குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இதுவும் ஆயிடுச்சு. உண்ணி அப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு அரை கப், அரிசி மாவு 1/4 கப், வெல்லம் அரை கப், நன்கு கனிந்த வாழைப்பழம் 1, தேங்காய் பொடியாக நறுக்கி நெய்யில் வறுத்தது 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், ஆப்ப சோடா 1 சிட்டிகை, நெய் ருசிக்கேற்ப. இந்த உண்ணி அப்பமுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த நெய்யும் எண்ணெயும் கலந்து ஊற்றுறவங்களும் உண்டு, வெறும் நெய்லேயே இதை பண்ணுறவங்களும் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் நெய்யில் வறுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது இதில் கோதுமை மாவு, அரிசி மாவு, ஏலக்காய் தூள், ஆப்ப சோடா 1 சிட்டிகை எல்லாம் கலந்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தோட கூட ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி. இப்போ இந்த வெல்லம் கரையிற நேரத்துக்குள்ளார வாழைப்பழம் இந்த பாத்திரத்தில் நம்ம நல்லா மசிச்சுக்கலாம் கையால். ஆக்சுவலாக இதுக்கு பூவன் பழம், ரஸ்தாளி இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். மற்ற பழங்களை விடக்கூட, ஏன்னா அதுக்கு ஒரு இயல்பாக ஒரு நல்ல வாசனை இருக்கும் இல்லையா, அதனால் அதை எடுத்துக்குவோம். இப்போ இது நல்லா மசிச்சுட்டு அந்த மாவோடு அதை சேர்த்துடலாம். இது மிக்சியில் அடித்து சேர்க்குறவங்களும் உண்டு. பட் மிக்சியோட கூட கையில் மசித்தோம் அப்படின்னா அங்கங்கே ஒன்று வாயில் கடிப்படும் போது அது நல்லாயிருக்கும். அதனால் மிக்சியில் அடித்து பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், கையிலே நம்ம மசிச்சும் விட்டுக்கலாம். இதில் இந்த மசிச்சு வச்சிருக்க கனிஞ்ச பழத்தை சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா கையால் ஒரு தடவை கலந்து விட்டுடுறேன். நம்ம இதில் கோதுமை மாவு, அரிசி மாவு, வறுத்த தேங்காய், ஏலக்காய், ஆப்ப சோடா 1 சிட்டிகை, கனிஞ்ச பழம் எல்லாம் சேர்த்து நம்ம கலந்து வச்சுருக்கோம். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த வெல்லத்தை சூட்டோட இந்த மாவில் ஊற்றணும். இப்போ ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அந்த மாவு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சூடு வெல்லத்தில் நல்ல ஒரு வெந்து ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அப்புறம் ஒரு விஸ்கால நல்லா அடிச்சுக்கணும். ஊற்றுற போது தலை தலைன்னு ஊற்றுது பாருங்கள், இட்லி மாவு பதம்.
அந்த பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு கோழியில் இன்றைக்கி நான் எண்ணெய் சேர்க்கலை, நெய் தான். என்ன சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வெறும் நெய்யை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை எண்ணெய் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா 3/4 கப்பு நெய்யும் 1/4 கப்பு எண்ணெயுமா கலந்துக்குங்க. அதை கலந்து வச்சுக்கிட்டு அதை நம்ம ஊற்றிக்கலாம். இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா பிசுறு பிசுறாக தெரியுது பாருங்கள். இது நல்லா இருக்கும் உங்களுக்கு வாயில் கடிப்படும் போது. அதே மாதிரி குழிகளை நிரப்பி ஊற்றுற போது ஃபுல் குழியும் ஊற்றாமல் ஒரு 3/4 பதம் ஊற்றுனீங்கன்னா, 3/4 குழி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அது முழு குழியும் வெந்து வரத்துக்கு சரியாக இருக்கும். இது நீங்கள் ஒரு இரும்பு கடாயில், இரும்பு கோழிப்பணியார் பாத்திரத்தில் இதெல்லாம் ஊற்றுனீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் நிறைய பேர் இப்போ வந்து நான்ஸ்டிக்கில் எண்ணெய் கம்மியாக இருக்குது, நெய் கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாலும் எல்லாத்துக்குமே நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். அது எண்ணெய் அதிகமாக ஊற்றினாலும் கம்மியாக ஊற்றினாலும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இரும்பு கடாய் பழக்கப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா இரும்பு பாத்திரத்தில் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ நம்ம திருப்பி விட்டுடலாம். ஸோ இப்போ அப்பம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டுட்டோம், எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அப்பத்தை வந்து நம்ம ஊற்றிருக்க நெய் அதிகமாக தெரியும். ஆனால் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த நெய் ஃபுல்லாகவே அது இழுத்துக்காது, அவ்வளோ வெளியில் தள்ளும். அந்த வெளியில் தள்ளுற நெய்யை 2வது நம்ம ஊற்றும் போது அதை எடுத்துக்க சரியாக இருக்கும். அதே மாதிரி இது ஒரு பேப்பரில் எடுத்து போட்டு இருக்கிற நெய்யெல்லாம் வழிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துப்போம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. சில விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதிரசம்லாம் கூட லேசாக கொஞ்சம் அந்த எண்ணெய் பிசுக்கு அந்த இதில் இருந்தால் தான் அந்த சாஃப்ட்னஸ் ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் நெய்யும் வேணாம் எண்ணெயும் வேணாம் அப்படியே ட்ரையாக வேணும் அப்படின்னீங்கன்னா அந்த ட்ரை எப்படி இருக்குதோ அந்த ட்ரைக்கு தகுந்த அளவு தான் அந்த டெக்ஸ்சர் இருக்கும். அதனால் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது இருந்தால் தான் நல்லா இருக்குங்கிறதுல இந்த அப்பமும் ஒன்று. பார்த்தீங்கன்னா இந்த உண்ணியப்பமும் செஞ்சு எடுத்து வச்சிட்டோம். ஸோ 2 விதமான அப்பமும் பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை அப்படிங்கிற போதே அந்த கார்த்திகை மாதம் பிறக்கும் போதே வீடுகளில் கட்டாயம் வாசலில் 2 விளக்கேற்றி வச்சுருப்பாங்க. தீபத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு நல்லா வீடு முழுக்க நிறக்க விளக்கேற்றி வச்சு அது பார்க்கவே வீடு மங்களகரமாக அவ்வளோ அழகாக இருக்கும். முருக கடவுள் தான் பிரதானம் அந்த கார்த்திகைக்கு. அவர் எவ்வளோ அழகாக இருப்பாரோ அந்த அளவுக்கு வீடும் அன்னைக்கு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். தமிழ் கடவுளான முருகன் வந்து அழகனுக்கு பேர் போனவர் இல்லையா அவர். அந்த மாதிரி வீடும் அன்னைக்கு நல்லா அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அப்பம் பண்ணுறது, பொரி உருண்டை, அடுத்தது பார்த்தீங்கன்னா மாவிளக்கு, இது எல்லாமே அன்னைக்கு ஒரு மாதிரி வீடே நல்லா தெய்வீகமாக ஒரு கலையோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே நம்ம வீடுங்களே பொழுது செஞ்சாலே அந்தி செஞ்சாலே விளக்கேற்றி அழகாக சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருப்போம். பட் குறிப்பாக கார்த்திகை தீபத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கேற்றி வீடு நல்லா பார்க்க நிறைவாக நல்லாயிருக்கும். இப்போ பண்டிகை காலம் அப்படின்னு அதுவும் குறிப்பாக அந்த கார்த்திகை தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பொரி உருண்டை, அப்பம். இப்போ பார்த்து அந்த அப்பம் பார்க்குறீங்க. தேன் தினைமாவு, வள்ளி வந்து முருகனுக்கு தினையை கொடுத்தாலும் அதனால் அன்றைக்கி அதை தினையை பண்ணுறது ஒரு ஐதீகமாக இருந்தது. பட் தினையை வந்து நம்ம அப்படியே மாவிளக்காக பண்ணும்போது, இந்த இடித்து பண்ணும்போது அதுக்கு ஒரு பச்சை வாசனை முருகனுக்கு பிடிச்சிருக்கோம், நமக்கு கொஞ்சம் வாய் கொஞ்சம் ருசியாக என்ன கொஞ்சம் கேட்கணும் அப்படிங்கிற போது அந்த தினையை லேசாக ஒரு வறுத்துட்டு பொடி பண்ணி அதில் மாவிளக்கு பண்ணோம் அப்படின்னா நல்ல வாசனையோட ஒரு நல்ல மாவிளக்கு. அரிசியில் எப்படி மாவிளக்கு பண்ணுறோமோ அந்த மாதிரி தினையிலையும் மாவிளக்கு. சரி, இப்போ பார்த்த இந்த அப்பத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த உண்ணியப்பத்துக்குமே நீங்கள் தினைமாவை சேர்த்துக்கிட்டு கூட பண்ணலாம். வறுத்தரைச்ச தினைமாவையே நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு பண்ணிங்கன்னா அதுவும் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ அந்த நம்ம பண்டிகைக்கு கடவுளுக்கு படைக்கிற போது நம்ம மனசார செஞ்சு சந்தோஷமாக படைக்கிறதுனால தான் எப்போவுமே கடவுளோட பிரசாதங்கள் வந்து ருசியாக இருக்குங்கிறதுக்கு சொல்லுவாங்க, ருசியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு காரணமே நம்மளோட இன்வால்மெண்ட்டு தான். நம்ம ஈடுபாடோட செய்கிறது தான் தெய்வத்துக்கு செய்யணுங்கிற ஒரு சின்ன ஒரு பயத்தோட
அதே மாதிரி ஒரு சந்தோஷத்தோட எல்லாத்தையும் கலந்து ஒரு உணர்வோட செய்யறதுனால அது நல்லா சுவையா இருக்குன்னு சொல்லுவோம். கோவிலுக்கு கொடுக்க பிரசாதம் பார்த்தீங்கன்னா பிரசாதத்துக்கு ஒரு தனி மகத்துவம் உண்டு. அதை வாங்கி கொஞ்சமாக சாப்பிட்டது இன்னும் கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்களோ எங்க வைக்கிற அளவுக்கு அது ருசியாக இருக்கும். அதுக்கு காரணமே இந்த மாதிரி நம்ம பவ்யத்தோடு செய்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த அப்பம், அடுத்தது இந்த உண்மை அப்பம், அப்புறம் பொரி உருண்டை இதெல்லாம் செஞ்சு இந்த கார்த்திகை தீபத்தையும் ஜம்மு நல்லா சந்தோஷமாக எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடலாமே. நிகழ்ச்சியில் பார்த்தா இந்த அப்பம் கட்டாயம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மற்றொரு நல்ல ரெசிபியோட அடுத்த நிகழ்ச்சியிலையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.